வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம போன கிளாஸில் இந்த கிளாஸில் நம்ம மெயினாக அபவுட்டு pH பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் நம்ம பார்த்தோம். ஒன்று ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் பேஸ் பண்ணி எப்படி ஒரு சொல்யூஷனை அசிடிக், பேசிக் அண்டு நியூட்ரலாக கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது pH அண்ட் POH அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த pH அப்படின்றது இது ஒரு நம்பர், ஜஸ்ட் ஒரு நம்பர். இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 14 வரைக்கும் நம்ம யூஸ்வலாக அந்த நம்பர்ஸ் நம்ம கொடுப்போம். ஒவ்வொரு சொல்யூஷனுக்கும் நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சொல்யூஷன், ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்கும் pHன்னு ஒரு நம்பரை நாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 14க்குள்ளே இந்த நம்பர் முடிஞ்சு போயிடும். ஓகே, ஸோ இந்த நம்பர்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சொல்யூஷன் அது அசிடிக்கா இல்லை பேசிக்கா இல்லை நியூட்ரலா அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மில்க் எடுத்துக்கிறீங்க. மில்க்குக்குன்னு ஒரு pH வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ வச்சு அது அசிடிக்கா பேசிக்கா நம்ம சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போது இப்போ நம்ம ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸுக்கும் இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த pH என்ற ஒரு டேர்ம் நாம் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ pHன்றது இட் இஸ் சிம்ப்ளி எ நம்பர். ஸோ எதுக்காக இந்த நம்பர் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, டு கிளாஸிஃபை த சொல்யூஷன் இன்டு அசிடிக், பேசிக் அண்டு நியூட்ரல். ஓகே, அதே மாதிரி தான் POH நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இந்த pH என்ற டேர்ம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த P அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் நத்திங் பட் பொட்டான்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பொட்டான்ஸ். இது ஆக்சுவலாக ஒரு டேனிஷ் வேர்டு, டேனிஷ் லாங்குவேஜில். ஸோ பொட்டான்ஸ் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். திஸ் இஸ் நத்திங் பட் பவர். ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார், இந்த pH என்ற டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேனிஷ் சயின்டிஸ்ட். அவர் சாரன்சன் என்ற ஒரு பயோகெமிஸ்ட்ரியில் சயின்டிஸ்டாக இருக்கிற ஒருத்தர் தான் இந்த pH என்ற ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சொல்யூஷன்ஸ்லாம் கிளாஸிஃபை பண்ணிடலாம். எது அசிடிக்கு, எது நியூட்ரல், எது பேசிக்கு நம்ம கிளாஸிஃபை பண்ணிடலாம். இந்த நம்பர்ஸ் 0ல் ஸ்டார்ட் ஆகிட்டு 14ல் எல்லா சொல்யூஷனுக்கும் அதுக்குள்ளே மேக்ஸிமம் கவர் ஆகிடும். ஸோ இதை எப்படி நம்ம கொண்டு வர போகிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்போது பொட்டான்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா பவர். ஸோ அப்போது pH அப்படின்னு சொல்கிறது விச் இஸ் நத்திங் பட் பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன். அப்போது pH அப்படின்னு சொன்னால் பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன். அதே மாதிரி POH அப்படின்னு சொன்னால் பவர் ஆஃப் ஹைட்ராக்சில் அயான் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? அந்த pH எப்படி கால்குலேட் பண்ணுறது எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம pH டாப்பிக்கை மறுபடியும் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே, இப்போ pH கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் pH கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, pH ஈக்குவல் டு நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் டு த பேஸ் 10. இதான் ஃபார்முலா. ஒரு சொல்யூஷனோட pH வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ pH ஈக்குவல் டு நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் டு த பேஸ் 10. இந்த H பிளஸ் நான் பிராக்கெட்டில் போட்டிருக்கேன்ல, இது என்ன சொல்லணும், ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த ஃபார்முலாக்கு பதிலாக நம்ம இந்த H பிளஸுக்கு பதிலாக H3O ப்ளஸ் கூட போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ H3O ப்ளஸ்னா ஹைட்ரோனியம் அயான், அதுவும் விச் இஸ் நத்திங் பட் H பிளஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ சில இடத்துல நீங்கள் புக்கில் பார்க்கலாம் pH ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் H3O ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாலும் இட் இஸ் நத்திங் பட் H பிளஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரைட். இப்போ நீங்கள் பாருங்கள். ஸோ pH ஈக்குவல் டு நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் எப்படி கொடுக்கலாம், H3O ப்ளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் டு த பேஸ் 10. ஒரு pH ஃபார்முலாவை நீங்கள் இந்த மாதிரி எழுதலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எழுதலாம். இது ஹைட்ரோனியம் அயான் கான்சன்ட்ரேஷன், ரெண்டுமே சேம் தான். புரியுதா? H ப்ளஸுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா POH எப்படி எழுதுறது, POH ஃபார்முலா என்ன, POH ஈக்குவல் டு நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் எப்படி எழுதணும், OH மைனஸ் அயன் கான்சன்ட்ரேஷன் டு த பேஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது டிஃபைன் POH. POH இஸ் டிஃபைன்ட் as negative logarithm of hydroxyl ion concentration to the base 10. இந்த OH மைனஸ் எப்படி சொல்லணும்,
இந்த OH மைனஸ் நம்ம ஹைட்ராக்சில் அயான் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்போ ஒவ்வொரு சொல்யூஷனுக்கும் pH அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரி POHன்னு இன்னொரு வேல்யூ இருக்கும். புரியுதுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வாட்டர் எடுத்துக்கிட்டா வாட்டருக்கு ஒரு pH வேல்யூ இருக்கும், அதே மாதிரி POH வேல்யூன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெமன் ஜூஸ்க்கு ஒரு pH வேல்யூ இருக்கும், அதே மாதிரி POH வேல்யூ இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அப்போது கொஸ்டின் வந்து 2 மார்க்கில் உங்களுக்கு எப்படி கேட்கலாம், டிஃபைன் pH அண்டு POH. அப்போ pH இஸ் டிஃபைன்ட் as negative logarithm of hydrogen ion concentration to the base 10. POH is defined as negative logarithm of hydroxyl ion concentration to the base 10. ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கால்குலேஷன்ஸ் எப்படி போடுறது, pH கால்குலேஷன்ஸை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, இப்போ நம்ம இந்த கொஸ்டினை கவனிங்க. கால்குலேட் த pH of 0.01 m HCl சொல்யூஷன். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, அதனோட கான்சென்ட்ரேஷன் வந்து 0.01 m கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், pH கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ pH கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் H plus ion concentration to the base 10. இதான் அந்த ஃபார்முலா. ஒரு சொல்யூஷனோட pH கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும், H plus ion concentration வேணும். இந்த H plus ion concentration எங்கிருந்து நம்ம கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 0.01 m HCl கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வேல்யூ எடுத்து நம்ம அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா அப்படின்னா எல்லா ஆசிடுக்கும் அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. இங்கே என்ன ஆசிட் கொடுத்துருக்காங்க, HCl கொடுத்துருக்காங்க. HCl அதே மாதிரி HNO3, இந்த ஆசிட்லாம் உங்களுக்கு தெரியும், இதுக்கு பேர் வந்து மோனோ பேசிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். மோனோ பேசிக்னா அதில் ஒரே ஒரு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் மட்டும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஆசிட் கொடுத்தாங்கன்னா HCl HNO3 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வேல்யூ எடுத்து இங்கே டைரெக்டாக இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆனால் இதே இடத்துல சப்போஸ் ஆசிட் மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல H2SO4 கொடுக்குறாங்க. கால்குலேட் த pH ஆஃப் 0.01 m H2SO4 கொடுத்தா இந்த வேல்யூ நீங்கள் டைரெக்டாக கொண்டு வந்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஆசிட் வந்து ஒரு டைபேசிக் ஆசிட். இதில் எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு சொல்யூஷனுக்கு pH கால்குலேட் பண்ணும்போது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன ஆசிட் கொடுத்துருக்காங்க அது கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். HCl HNO3 இந்த மாதிரி மோனோ பேசிக் ஆசிட் கொடுத்தாங்கன்னா, ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கிற ஆசிட்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக கால்குலேஷன் போட்டுக்கலாம். ஆனால் சல்ஃபூரிக் ஆசிட் இந்த மாதிரி 2 ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் இருக்கிற ஆசிட்ஸ்க்குலாம் நீங்கள் வேறு மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அடுத்தடுத்து வர கிளாஸில் நான் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஓகே ரைட். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ஆசிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCl கொடுத்துருக்காங்க. HCl சொல்யூஷன், HCl சொல்யூஷனா HCl dissolved in water. HCl dissolved in water எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா H plus and Cl minus ஸ்ப்ளிட் ஆகுது. இந்த ஈக்குவேஷனில் இப்போ நம்ம எவ்வளோ HCl எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 mole எடுத்திருக்கீங்க. ஒன்லி 1 mole ஆஃப் HCl நம்ம எடுத்திருக்கிறோம். இந்த 1 mole இருந்து எவ்வளோ H plus நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 mole ஆஃப் H plus தான் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா இந்த H plus வச்சு தான் நீங்கள் pH கால்குலேட் பண்ண போறீங்க. இந்த இடத்துல H plus சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது 1 mole ஆஃப் HCl producing 1 mole of H plus, இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போது இங்கே HCl கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ 0.01 கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ 0.01 HCl வந்து will produce 0.01 m H plus. இது ரெண்டு ஈக்குவல். அப்போ எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HCl நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலண்டான கான்சன்ட்ரேஷன் தான் H plus இருக்கும். ஓகே ரைட். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், இந்த HCl கான்சன்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஈக்குவல் டு H plus கான்சன்ட்ரேஷன், அதுதான் ஈக்குவல் டு 0.01 m அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். திஸ் பாயிண்ட் இஸ் கிளியர். 0.01 m. அப்போ HCl கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு H plus, தட் இஸ் ஈக்குவல் டு 0.01 m. இந்த 0.01 m நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 into 10 power minus 2 m அப்படின்னு எழுதிக்கலாம். 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கிறீங்க. இந்த 1க்கு அப்புறம் இந்த டெசிமல் பாயிண்ட்டை மாற்றும் போது இது 1 into 10 power minus 2 மாறி போயிடும். புரியுதுங்களா?
ஓகே இப்போ நம்ம இந்த இடத்துல 0.1 கொடுக்குறாங்க. சப்போஸ் 0.1 கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இதை 1 into 10 power minus 1 அப்படின்னு எழுதிக்கணும். இங்கே 0.1. சப்போஸ் 0.01 கொடுக்குறாங்கன்னா 1 into 10 power minus 2 எழுதிக்கணும். சப்போஸ் 0.001 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா 1 2 3 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கிறீங்க. 1 into 10 power minus 3 எழுதிக்கிறீங்க. அப்போ 0.0001 கொடுத்தா 1 into 10 power minus 4 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அப்போ 0.1 அப்படின்னா 10 power minus 1, 0.01ன்னா 10 power minus 2, 0.001ன்னா 10 power minus 3. இந்த மாதிரி நீங்கள் இந்த வேல்யூஸை நம்ம இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ இந்த 0.01 நம்ம எப்படி எழுதலாம்? 10 power minus 2 அப்படின்னு நம்ம மாற்றிக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கவனிங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த h plus இருக்கிற இடத்துல இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போ மைனஸ் log 1 into 10 power minus 2 to the base 10. ஓகே, இது log m into n ஃபார்முலாவில் இருக்குது. log m into n எப்படி எழுதுவீங்க? log m plus log n அப்படி நம்ம பிரித்து எழுதுவோம் இல்லையா? ஓகே, இப்போ மைனஸை நீங்கள் வெளியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ we can write log 1 தனியாக, இந்த log 1 தனியாக எடுத்துறீங்க, base 10 ப்ளஸ் போட்டுக்கிறீங்க. ப்ளஸ் போட்டுக்கிட்டு log 10 power minus 2 to the base 10 போட்டுக்கிறீங்க. இது வந்து mn எடுத்துக்கிறோம், இது n எடுத்துக்கிறீங்க. அப்போ log m into n நம்ம எப்படி எழுதலாம்? log m plus log n எழுதலாம். அப்போ இது வந்து மைனஸ் காமனாக எடுத்துக்கோங்க. log 1 இது வந்து log 10 power minus 2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்து? ஸோ இந்த log 1 வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? வெளில எடுத்துருங்க. மைனஸ் log 1 to the base 10. இந்த மைனஸ் அங்கே கொண்டு போயிடுங்க. மைனஸ் log 10 power minus 2 to the base 10 எழுதிக்கும். ஓகே, log 1ஓட வேல்யூ வந்து 0. இந்த டேர்ம் வந்து என்ன ஆகிடும் கேட்டிங்கன்னா 0 ஆகிடும். இதை எப்படி நீங்கள் எழுதலாம்? இது வந்து log m power nல இருக்குது இல்லையா? log m power n எப்படி எழுதுவீங்க? log m power n எப்படி எழுதலாம்? n into log m அப்படின்னு எழுதலாம். புரியுதா? ஸோ அப்போ இந்த பவர் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முன்னாடி கொண்டு வந்துடணும். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? மைனஸ் இன்ட்டு -2. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இந்த -2 நீங்கள் கொண்டு வரீங்க. இன்ட்டு log 10 base 10 அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ -2 மைனஸ் இன்ட்டு -2 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆகிடும். இன்ட்டு log 10 base 10 வந்து 1 ஆகிடும். அப்போது இந்த ஆன்சர் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். therefore the pH of the solution equal to நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ ஒரு ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் வேல்யூ 0.01 m அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதை நீங்கள் எடுத்து எழுதும்போது 10 power minus 2 எழுதலாம். இதுக்கு நீங்கள் pH வேல்யூ கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்போ if the hydrogen ion concentration is 10 power minus 2, the pH equal to 2. ஸோ இந்த வேல்யூ வந்து மைனஸில் இருக்கும், இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ப்ளஸில் இருக்கும். ஸோ இதான் வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்து, ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து எப்படி pH நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அடுத்த சம் பாருங்கள், pH சம். கால்குலேட் த pH ஆஃப் 0.0001 m HNO3 சொல்யூஷன். ஓகே, HNO3 என்றது நைட்ரிக் ஆசிட். இந்த நைட்ரிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கான்சன்ட்ரேஷன் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? pH கண்டுபிடிக்கணும். இப்போ pH ஃபார்முலா என்ன? pH ஈக்குவல் டு நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் H plus ion concentration to the base 10 அப்படின்னு சொல்கிறோம். ரைட், இப்போ இங்கே என்ன ஆசிட் கொடுத்துருக்காங்க? இந்த H ப்ளஸில் நம்ம இதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆசிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். இதை பார்த்துட்டு தான் இந்த ஆசிடை பொறுத்து தான் அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறதா இல்லை மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணுறதா நம்ம டிசைட் பண்ணணும். ஓகே, இங்கே என்ன ஆசிட் கொடுத்துருக்காங்க? HNO3 கொடுத்துருக்காங்க. HNO3 சொல்யூஷன். சொல்யூஷன் மீன்ஸ் திஸ் நைட்ரிக் ஆசிட் dissolved in water. எப்படி ஸ்பிளிட் ஆகும்? வாட்டரில் எப்படி ஸ்பிளிட் ஆகும்னு கேட்டிங்கன்னா H plus NO3
மைனஸாக ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, இந்த ஈக்குவேஷனில் நம்ம எவ்வளோ நைட்ரிக் ஆசிட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மோல் நைட்ரிக் ஆசிட் எடுத்திருக்கீங்க. எவ்வளோ H ப்ளஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இந்த இடத்துல எவ்வளோ H ப்ளஸ் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு அதே 1 மோல் ஆஃப் H ப்ளஸ் தான் நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ 1 மோல் நைட்ரிக் ஆசிட் ப்ரொடியூசிங் ஒன்லி 1 மோல் ஆஃப் H ப்ளஸ். ரெண்டுமே சேம் தான். அப்போ நைட்ரிக் ஆசிடோட கான்சென்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் H ப்ளஸ் அயன் கான்சென்ட்ரேஷன் நம்ம எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ நைட்ரிக் ஆசிட் கான்சென்ட்ரேஷன் HNO3 this is equal to H plus ion concentration. ரெண்டுமே ஈக்குவல். This is equal to 0.0001 m. இப்போ இந்த இடத்துல நீங்க சப்போஸ் வேற ஆசிட் எடுக்கிறீங்க, சல்ஃபூரிக் ஆசிட் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இங்க சப்போஸ் சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4 கொடுத்துருக்காங்கன்னா இந்த வேல்யூவை நீங்க டைரக்டா இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கான கால்குலேஷன்ஸ் நம்ம அடுத்து வரதை பார்க்க போறோம். ஓகே, இங்க வந்து H plus வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 0.0001. 3 0 இருக்கு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 0 இருக்கு, அப்புறம் 1 இருக்கு. இதை நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 into 10⁻⁻4 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ மொத்தம் 4 டிஜிட் இருக்கு இல்லையா? தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது 1 into 10⁻⁻4 எழுதிக்கலாம். அப்போ இந்த இடத்துல இந்த வேல்யூக்கு பதிலாக we can write 10⁻⁻4. இப்போ பாருங்க, ஸோ அப்போ -log base 10 போட்டுக்கிறீங்க. இந்த இடத்துல 1 into 10⁻⁻4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நீங்க டைரக்டா கூட இதை 10⁻⁻4 எடுத்துக்கலாம். இப்போ 1 into 10⁻⁻4 is equal to 10⁻⁻4. இந்த 1 எடுத்துட்டு கூட நீங்க எழுதலாம். அப்போ -log 10⁻⁻4 to the base 10 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, முன்னாடி சம்ல நம்ம பிரிச்சு போட்டோம். log 1 தனியா போட்டீங்க, அந்த பவரை தனியா போட்டீங்க. இந்த சம்ல நான் டைரக்டா அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஸோ 10⁻⁻4 எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல இந்த 10⁻⁻4 log m⁻n ஃபார்முலா இருக்கு இல்லையா? இந்த 4 முன்னாடி கொண்டு வாங்க. ஆல்ரெடி ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கா, இங்க ஒரு -4 இருக்கு பாரு. -4 into log 10 to the base 10. So log 10 to the base 10 வந்து நம்ம equal to 1 ஆயிடும். So minus into -4 வந்து plus 4 ஆயிடும். So this is equal to 1. 4 into 1 எவ்வளவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 4 வருது. அப்போ pH equal to 4 வரும். அப்போ ஒரு ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் 10⁻⁻4 இருக்கும்போது உங்களுக்கு இந்த pH வேல்யூ ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ போன சம்ல நீங்க 10⁻⁻2 எடுக்கும்போது pH 2 வந்தது. ஸோ இந்த சம்ல 10⁻⁻4 எடுக்கும்போது இங்க pH வேல்யூ நமக்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு மீதி இருக்க டவுட்ஸ்லாம் கிளியர் ஆகிடும். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒவ்வொரு சொல்யூஷனோட pH வேல்யூ எதுலேருந்து கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா H plus அயான் கான்சென்ட்ரேஷன்லேருந்து நம்ம pH கண்டுபிடிக்கிறோம். இப்போ 0.1 m அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. H plus வந்து 0.1 m அப்படின்னு கொடுக்கும்போது pH நமக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நீங்கள் முன்னாடி சம்மில் என்ன போட்டீங்க? 0.01 m அப்படின்னு எடுத்தீங்க. 0.1 m அப்படின்னு கொடுக்கும் பொழுது pH வேல்யூ எவ்வளோ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு வந்தது இல்லையா? அப்போ இந்த 0.1 தான் ஈக்குவல் டு 10⁻⁻1. 0.01 m தான் ஈக்குவல் டு 10⁻⁻2. அப்போ நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? ஸோ இதை வந்து நீங்கள் 10⁻⁻1, இது வந்து 10⁻⁻2. இப்போ 10⁻⁻3 எடுத்தீங்கன்னா pH 3ன்னு சொல்லிட்டு வரும். இப்போ 10⁻⁻4 எடுத்தீங்கன்னா pH வேல்யூ 4 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ இந்த ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷனை வச்சு தான் நீங்கள் pH கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கொஸ்டின் எப்படி கொடுத்தாங்க? 0.1 m கொடுத்தாங்களா? அந்த 0.1 நம்ம 10⁻⁻1 எடுக்கிறீங்க, pH 1 வரும். செகண்ட் கேஸ் பாருங்க, 0.01 m அப்படின்னு கொடுக்குறாங்களா? இதை நம்ம 10⁻⁻2 எழுதுறோம், pH 2 வரும். நெக்ஸ்ட் கேஸ் பாருங்க, 0.001 m கொடுக்குறாங்களா? இது வந்து 10⁻⁻3, pH வந்து 3. இது எப்படி போட்டீங்க? 0.0001 m எடுத்தீங்க, இது 10⁻⁻4, pH வந்து 4. அப்போ நாங்கள் இப்போ 2 சம்மு போட்டீங்க. ஒரு சம்மில் வந்து H plus வந்து 0.01 m கொடுத்துருந்தாங்க, தட் இஸ் 10⁻⁻2, pH வந்து 2.
இன்னொரு சம்மில் 0.0001 m கொடுத்துருந்தாங்க. அப்போ pH எவ்வளோ வருதுன்னா 4 வருது. அப்போது இந்த pH வேல்யூ எதை வச்சு எழுதுறோம்னு கேட்டிங்கன்னா இந்த ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷனை வச்சு நம்ம எழுதுகிறோம். அப்படியே எழுதிக்கிட்டே போங்க. 10⁻⁵ mன்னா pH வந்து 5, 10⁻⁶ mன்னா pH 6, 10⁻⁷ mன்னா pH வந்து 7. நெக்ஸ்ட் 10⁻⁸ ன்னா pH வேல்யூ 8, 10⁻⁹ ன்னா pH வேல்யூ 9. This is 10⁻⁻10 ன்னா pH வேல்யூ 10, 10⁻⁻11 ன்னா pH வேல்யூ 11, 10⁻⁻12 ன்னா pH வேல்யூ 12, 10⁻⁻13 ன்னா pH வேல்யூ 13, 10⁻⁻14 ன்னா pH வேல்யூ 14. ஓகே, ஸோ இந்த பக்கம் இருக்கிறது லெஃப்ட் சைடு இருக்கிறது இது வந்து ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன், ரைட் சைடு இருக்கிறது வந்து pH வேல்யூ. அப்போது ஒரு சொல்யூஷனோட pH வேல்யூ மேக்ஸிமம் எது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 வரைக்கும் வருது. இந்த 10⁻⁻14 ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டரில் வரக்கூடிய வேல்யூ தான். அப்போது ஒரு சொல்யூஷனோட ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் இந்த வேல்யூ இருக்கும்போது அப்போ pH வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு போச்சுங்களா? அப்போது இந்த வேல்யூஸ்லாம் நமக்கு நெகட்டிவில் இருக்குது, இந்த வேல்யூஸ் நமக்கு பாசிட்டிவில் இருக்குது. புரியுதுங்களா? இந்த வேல்யூஸ் நம்ம ஹேண்டில் பண்ணுறதை விட இந்த வேல்யூஸ் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுக்காக தான் இந்த pH என்ற ஒரு டேர்ம் நாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? அப்போது ஒவ்வொரு சொல்யூஷனுக்கும் அந்த pH வேல்யூ நமக்கு இந்த ஆர்டரில் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அது ஆசிடா இல்லை பேஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கவனிங்க. இப்போ இந்த மேலே போட்டிருக்கிறது வந்து ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் ஸ்கேல். இது நீங்கள் போன கிளாஸ்லேயே பார்த்துட்டீங்க, ரைட்? இந்த ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், pH ஸ்கேலை நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், இந்த H+ அயான் கான்சன்ட்ரேஷன் 10⁻⁻7 அப்படின்னு சொல்லும்போது அதை நியூட்ரல் அப்படின்னு பார்த்தோம். அது நியூட்ரல் அப்படின்னு பார்த்தீங்க. இந்த வேல்யூஸ் வந்து இந்த பக்கம் இருக்கிற வேல்யூஸ் வந்து கிரேட்டர் தேன் 10⁻⁻7, H+ வந்து கிரேட்டர் தேன் 10⁻⁻7, அதாவது -6, -5, -4 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா -7 விட கிரேட்டர் வேல்யூ. அப்போது இது வந்து கிரேட்டர் தேன் 10⁻⁻7 என்ன சொல்யூஷன் இது? இது வந்து அசிடிக் சொல்யூஷன் அப்படின்னு போன கிளாஸில் பார்த்தீங்க. இந்த பக்கம் இருக்கிற வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா -8, -9, -10 இதெல்லாம் லெஸ்ஸர் தேன் 10⁻⁻7, லெஸ்ஸர் தேன் 10⁻⁻7 m. இந்த சொல்யூஷன் என்ன பார்த்தீங்க? பேசிக் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போது ஒரு ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷனை வச்சு சொல்யூஷன் அசிடிக்கா பேசிக்கா நியூட்ரலா போன கிளாஸ்ல பார்த்துட்டீங்க, ரைட்? இது நீங்கள் இந்த டாப்பிக்கை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து கிரேட்டர் தேன் 10⁻⁻7 வருது, இது லெஸ்ஸர் தேன் 10⁻⁻7 வருது. இதை விட இந்த ஸ்கேல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த pH ஸ்கேல் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். ஏன்னா இதை ஹேண்டில் பண்ணுறது இஸ் வெரி டிஃபிகல்ட். இப்போ அதை 10th ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஸ்கேலை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம், ரைட்? இப்போ கவனிங்க. இப்போ இந்த இடத்துல 10⁻⁻1 H+ வந்து 10⁻⁻1 அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு pH வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு கால்குலேட் பண்ணீங்க. H+ 10⁻⁻2 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா pH நமக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போது 10⁻⁻1 இருக்கும்போது H+ pH 1 ஆகுது. 10⁻⁻2 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 2ன்னு வரும். 10⁻⁻3க்கு 3ன்னு வரும். அப்போ 10⁻0க்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 0 வரும். அப்படியே போட்டே வந்தீங்கன்னா 10⁻⁻4 4, 10⁻⁻5 5, 10⁻⁻6 6, 10⁻⁻7 7, 10⁻⁻8 8, 10⁻⁻9 9, 10⁻⁻10 10, 10⁻⁻11 11, 10⁻⁻12 12, 10⁻⁻13 13, 10⁻⁻14 14. இதுதான் pH ஸ்கேல். மேலே இருக்கிறது ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் ஸ்கேல். அதை pH ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு வரக்கூடியது தான் இந்த pH ஸ்கேல். அப்போது இந்த pH ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 14ல் முடியுது. ஓகேங்களா? ரைட்.
இப்போ இங்க பாருங்களேன் 10 பவர் -7 தான் நீங்க நியூட்ரல் அப்படின்னு எழுதிக்கிறீங்க. அப்ப 10 பவர் -7க்கு இங்க என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. ஒரு சொல்யூஷனோட pH வேல்யூ 7 அப்படின்னு வந்தா அதை நீங்க நியூட்ரல் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? இப்போ இந்த பக்கம் இருக்கிற வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லெஸ்ஸர் தேன் 7. 6, 5, 4, 3 எல்லாம் வந்து லெஸ்ஸர் தேன் 7 இல்லைங்களா? அப்போ இந்த சொல்யூஷன் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அசிடிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும். ஆனா இங்க பாருங்க H+ அயான் கான்சென்ட்ரேஷன் வந்து கிரேட்டர் தேன் 10 பவர் -7 இருக்கு அசிடிக்கு. ஆனா அதே pH வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ்ஸர் தேன் 7 வரும். என்னது மைனஸ்ல இருக்கு, இது வந்து வேல்யூ பிளஸ்ல இருக்கிறதுனால அப்படியே ஆப்போசிட் நமக்கு வருது. ஓகே, இப்போ இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் 8ல இருந்து 14 வரைக்கும் இந்த வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 7. 8, 9, 10 எல்லாம் வந்து கிரேட்டர் தேன் 7. புரியுதுங்களா? கிரேட்டர் தேன் 7. அப்போ கிரேட்டர் தேன் 7 வரும்போது இந்த சொல்யூஷன் என்ன சொல்றீங்க? பேசிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும். பேசிக் சொல்யூஷன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இந்த ஸ்கேலுக்கு பதிலாக இப்போ நாம இந்த ஸ்கேல் தான் யூஸ் பண்ண போறோம். அப்போ ஒரு சொல்யூஷனோட pH வேல்யூ 7 அப்படின்னு சொன்னா அது நியூட்ரல் சொல்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பியூர் வாட்டர் எடுத்துக்கிறீங்க. பியூர் வாட்டர், ரெயின் வாட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ அதில் எந்தவித இம்பியூரிட்டிஸ் டிசால்வ் ஆகாமல் இருக்கும்போது அதனுடைய pH வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். ஓகே ரைட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த ஒரு சொல்யூஷனுக்கு pH வேல்யூ 7ஐ விட கம்மியாக இருக்கோ அது எல்லாமே நம்ம என்ன சொல்லணும்? அசிடிக் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சொல்யூஷனோட pH வேல்யூ 7ஐ தாண்டிச்சுன்னா நம்ம அது என்ன சொல்லணும்? பேசிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க. இப்போ pH வேல்யூ ஈக்குவல் டு 5ன்னா அசிடிக், pH வேல்யூ ஈக்குவல் டு 2ன்னா அசிடிக், pH வேல்யூ 0னாலும் அசிடிக், pH வேல்யூ 9ன்னு சொன்னால் பேசிக், pH வேல்யூ 14 சொன்னா பேசிக், pH வேல்யூ சப்போஸ் 10.5 சொன்னா அதுவும் பேசிக், 7.3 சொன்னா பேசிக், அதே 6.9 அப்படின்னு சொன்னா அசிடிக். ஓகே, அப்போ இந்த pH வேல்யூ வச்சு நீங்க ஒவ்வொரு சொல்யூஷன் நம்ம அசிடிக்கா இல்ல பேசிக்கா அப்படின்னு நம்ம செக் பண்றோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இப்போ இந்த இடத்துல 7 தான் வந்து நியூட்ரல். புரியுதுங்களா? இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே அசிடிக். நீங்க இப்படி ரிவர்ஸ்ல வரீங்க, அதாவது இப்படி வரீங்க. இங்க 7ல இருந்து இப்படி ரிவர்ஸ்ல வந்தீங்கன்னா ஆசிட் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்படி வர வர என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆசிட் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீசஸ். ஆசிட் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த எண்டில் இருக்கு இல்லையா, இந்த 0 இருக்கு இல்லையா, இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இதான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிடாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் 7லேருந்து அப்படி மூவ் பண்ணுறீங்க, இந்த பக்கம் மூவ் பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீசஸ். அந்த சொல்யூஷனோட பேசிக் வேல்யூ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இன்க்ரீசஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ எப்படி மூவ் பண்ணுறீங்க, 7லேருந்து மூவ் பண்ணும்போது லாஸ்ட்டில் 14 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 14 தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ். இந்த 14 தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ். அதே மாதிரி இந்த பக்கம் 0 இருக்கு இல்லைங்களா, இந்த 0 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆசிட். அப்போது இந்த 7லேருந்து நீங்கள் இப்படி ரிவர்ஸில் வரும்போது என்ன ஆகும்? ஆசிட் ஸ்ட்ரென்த் வந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதே மாதிரி 7லேருந்து அந்த பக்கம் போகும்போது பேசிக் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த எண்டு, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்ட்ரீம் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட், ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ். நீங்கள் ஒரு ஆசிடையும் ஒரு பேஸையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே என்ன ஆகும்? நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். நியூட்ரல் ஸ்டேட்னா pH வேல்யூ வந்து 7 ஆகிடும். இந்த ஆசிடை அந்த பேஸ் நியூட்ரலைஸ் பண்ணி pH வேல்யூ 7க்கு வந்துடும். ஓகே ரைட். இப்போ அடுத்த பாயிண்ட் கவனிங்க. இந்த ஒரு ஆசிடோட pH வேல்யூ 0லேருந்து 3 வரைக்கும், புரியுதுங்களா? 0லேருந்து 3 வரைக்கும் வந்துச்சுன்னா அது வந்து ஆசிட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். புரியுதா? ஸ்ட்ராங் ஆசிட்ஸ்ன்னு சொல்லணும். 3லேருந்து 5 வரைக்கும் மாடரேட்லி அசிடிக். இது வந்து ஸ்ட்ராங்லி அசிடிக். அதாவது 0 to 3 வந்து ஸ்ட்ராங்லி அசிடிக். அதுக்கப்புறம் 3லேருந்து 5 வரைக்கும் மாடரேட்லி அசிடிக். அதுக்கப்புறம் 5லேருந்து 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீக்லி அசிடிக். இந்த மாதிரி பிரிக்கிறீங்க பாருங்க. ஸோ 0 to 3 ஸ்ட்ராங்லி அசிடிக், எஸ்ஏன்னு போட்டிருக்கேன். 3லேருந்து 5, ஸோ இது வந்து மாடரேட்லி அசிடிக்னு சொல்லணும். மாடரேட்லி அசிடிக்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5லேருந்து 7க்குள்ளே இருக்கிறது எல்லாமே வீக்லி அசிடிக். பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போது வீக் ஆசிட், மாடரேட்லி அசிடிக், ஸ்ட்ராங் ஆசிட். இப்போ அதே மாதிரி இங்கே போங்க. ஸோ இங்கே 7ல் இருந்து 10 வரைக்கும் தட் இஸ் வீக் பேஸ். பேஸ் வந்து வீக்காக இருக்கும். 10ல் இருந்து 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாடரேட்லி பேசிக்னு சொல்லணும். மாடரேட்லி பேசிக். அப்போது 14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ராங் பேஸாக வந்து மாறும். ஓகே ரைட். இப்போ பாருங்கள், pH வேல்யூ 7 அப்படின்னா நியூட்ரல், 7 அப்படின்னா நியூட்ரல். pH வேல்யூ 0 ஆர் 1 அப்படின்னா ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். pH வேல்யூ 5 இல்லை 4 அப்படி கொடுத்தா மாடரேட்லி அசிடிக். pH வேல்யூ நான் 6 அப்படின்னு கொடுத்தா அது வந்து ஒரு வீக் ஆசிட். ஓகே, அதே மாதிரி பேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு pH வேல்யூ 13 and 14 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆசிட். புரியுதுங்களா? 13, 14. அதே மாதிரி சப்போஸ் 10, 11 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மாடரேட்லி பேசிக். 13, 14 வந்து ஸ்ட்ராங் பேசிக். ஸோ 11 and 12 கொடுத்தாங்கன்னா மாடரேட்லி பேசிக். உங்களுக்கு சப்போஸ் 9, 8 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வீக் பேசிக் அப்படின்னு சொல்லணும். அப்போது இந்த pH வேல்யூ வச்சு தான் நீங்கள் ஒவ்வொரு சொல்யூஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், அது அசிடிக்கா, பேசிக்கா, நியூட்ரலா, இல்லை ஸ்ட்ராங் ஆசிடா, வீக் ஆசிடா, ஸ்ட்ராங் பேஸா, வீக் பேஸா, இதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா pH நம்பர்ஸ். இந்த pH வேல்யூன்றது நான் முன்னாடியே சொன்னேன், இது ஒரு நம்பர். இந்த நம்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அது அசிடிக்கா, பேசிக்கா, நியூட்ரலான்னு கிளாஸிஃபை பண்ணிடலாம். ஓகே, இதை கண்டுபிடிக்கிறதுக்குலாம் சில டெஸ்ட் இருக்குது. அடுத்தடுத்த கிளாஸுக்கு நம்ம இதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரைட். இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சொல்யூஷனை pH வேல்யூ ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருவாங்க. pH வேல்யூ ஈக்குவல் டு 0 அது அசிடிக்கா, நியூட்ரலா, பேசிக்கா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா pH வேல்யூ 0ன்னு சொல்லும்போது நியூட்ரல் அப்படின்னு டிக் போட்டுருவாங்க. ஆக்சுவலாக pH வேல்யூ 0ன்னு அது நியூட்ரல் கிடையாது, அது வந்து ஸ்ட்ராங் ஆசிட். Then what is the pH value of neutral solution? That is equal to 7. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம பார்க்கணும். புரியுதுங்களா? ரைட். இப்போ நாம ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். 3 சொல்யூஷன் இருக்கு. ஒரு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா அசிடிக் சொல்யூஷன், இன்னொன்று நியூட்ரல் சொல்யூஷன், இன்னொன்று பேசிக் சொல்யூஷன். இப்போ இந்த இடத்துல நான் எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நியூட்ரல் எடுத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே நியூட்ரல் அப்படின்னு எழுதிக்கிறீங்க, நியூட்ரல். செகண்ட் வந்து அசிடிக்னு எழுதிக்கிறீங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ ஒவ்வொரு சொல்யூஷனுக்கும் H+ அயன் கான்சன்ட்ரேஷன் உண்டு, அதே மாதிரி pH வேல்யூ உண்டு இல்லையா? H+ அண்ட் pH வேல்யூ உண்டு. இப்போ நியூட்ரலுக்கு H+ கான்சன்ட்ரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁻⁷. அப்போ pH வேல்யூ எவ்வளோ? pH வேல்யூ வந்து 7. புரியுதுங்களா? அசிடிக் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா H+ வேல்யூ greater than 10⁻⁻⁷, greater than 10⁻⁻⁷. ஆனால் அதே pH எப்படி வருது? lesser than 7 வருது, lesser than 7. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபார் பேசிக் சொல்யூஷன் H+ பாருங்க lesser than 10⁻⁻⁷, lesser than 10⁻⁻⁷. ஆனால் அதே pH வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து greater than 7 வருது. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் மெயினாக வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு சொல்யூஷனுக்கும் அந்த அசிடிக் ப்ராப்பர்ட்டி, அது H+ அயன் கான்சன்ட்ரேஷன், pH வேல்யூ எப்படி வந்து வேரி ஆகுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நியூட்ரல் H+ 10⁻⁻⁷, pH 7. அசிடிக் H+ greater than 10⁻⁻⁷, pH வேல்யூ lesser than 7. பேசிக் சொல்யூஷன் H+ உங்களுக்கு lesser than 10⁻⁻⁷, but pH value will be greater than 7. உங்களுக்கு கொஸ்டினில் என்ன கேட்குறான்னு பாருங்க. ஃபார் அசிடிக் சொல்யூஷன் the value of pH அப்படின்னு கேட்டால் less than 7. ஃபார் அசிடிக் சொல்யூஷன் the value of H+ அயன் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு greater than 10⁻⁻⁷. இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும். எடுத்து எழுதும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும்.